நம்ம இந்த வீடியோல ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 25ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோயின் ஐடென்டிட்டி வெளியே வந்து இங்க மிகப்பெரிய சம்பவமே நடந்துட்டு இருக்கு. அதுல இப்ப அடுத்து நம்ம என்ன சம்பவத்தை பார்க்க போறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சீலிங் பிரின்சஸ் அப்புறம் அந்த கேங்க தான் காட்டுறாங்க. நம்ம டாங்லிங் பிரின்சஸ் பிரின்ஸ் யாங் வரலையான்னு கேட்க நம்ம போகும்போது அவன் சீலிங்ல நமக்காக காத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம லீயும் நம்ம சீரோட்டை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு முதல் டாங்லிங்கோட பர்மிஷனை நம்ம வாங்கணும். ஆனா அவர் சிஸ்டரு நான் தான் நம்ம ராஜ்யத்தோட அடையாளம், என்ன மீறி யார் கேள்வி கேட்பான்னு கேக்குறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே தூரத்துல ஷிப்பு வந்துருது. அவங்களும் அப்படியே கிளம்ப ரெடியாக. இந்த பக்கம் நம்ம பவுண்டி ஹண்டர் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஆளுங்க ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க போல. சிட்டிக்கு நடுவுல யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு பயங்கரமான டனல். நம்மளும் அப்படியே அதுக்குள்ள போறாரு. அப்படியே அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவரோட ஃப்ரெண்டு அங்க நம்ம லீ கொடுத்த அந்த க்ளூவை நோட் பண்றாரு. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு யோசங்க இல்லாண்டா அப்பனா அவங்க வாட்டர் ரூட் வழியா போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அடுத்த செகண்டே ஆளுங்க கிளம்ப. இப்ப அப்படியே போட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை எந்த அளவுக்கு மோசமா நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவனுங்க நடத்திட்டு இருக்க. நம்ம சீலிங் பிரின்சஸ் என்ன நாட்டம் போட்ட உனக்கு இது தேவைதான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே நக்கலா ஒரு ஸ்மைல் பண்ண நம்ம டாங்லிங் பிரின்சஸ் அப்படியே வெளியே கூட்டிட்டு போயிட்டு உன் அண்ணன் அவ மேல உயிரா இருக்கான், ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணி வச்சிடாம பாத்துக்கன்னு சொல்லிட்டு போக அவங்களும் நேரம் வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு ஆன்டிடோஸ் மாதிரி எது ஒண்ணு எடுக்கிறாங்க. இப்பல இருந்து அவ பாய்சனை நாங்க ஒண்ணுமா அதிகமாக போறோம், சோவை என்ஜாய் பண்ணுன்னு அவங்க சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆள் அந்த ஷிப் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் ஆளுங்களை களத்துல இறக்கு. இந்த பக்கம் டாங்லிங் பிரின்சஸ் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பாய்சன் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளும் எவ்வளவோ கதறாரு. அந்த சீலிங் பிரின்சஸ் ஒன்னு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ டைம்க்கு கூட சேர்ந்து நம்மள அட்டாக் பண்ணதெல்லாம் மறந்துட்டியான்னு அவரு கேட்க மூளையை கழட்டி வச்சுட்டு வந்து அவரு சிஸ்டரு இவளை பத்தி யோசிக்க நிறுத்திட்டு கொஞ்சமாவது உன்னை பத்தி கவலைப்படுன்னு சொல்றாங்க. எனக்கு ஏதாவது ஆனிச்சுன்னா அம்மாவை உன்னால ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைச்சியா? அவங்களும் நக்கலா சிரிச்சிட்டு அம்மா சொன்னது சரிதான், நீ உயிரோட இருக்கிறதுனால நம்ம ராஜ்யத்துக்கு கொஞ்சமாவது பிரோஜனம் இருக்குன்னு சொல்ல நம்ம லீயும் என்னாலேயாவது கொஞ்சம் பிரோஜனம் இருக்கு ஆனா நீன்னு சொல்ல அவங்களும் கடுப்பாயிட்டு டக்குன்னு அவரு கழுத்தை பிடிச்சிடுறாங்க. ஒரு காடி இப்ப அங்க வரோம். நம்ம ஷிப்பை யாரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க பையோன்னு சொல்லிட்டு அவங்களும் உடனே கேபிட்டலுக்கு தகவல் அனுப்புங்க. டேன்கியோட ஃபோர்த் பிரின்ஸ் டாங்லிங் ஷிப்பை அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப போக நம்ம லீ அவனை கண்டிப்பா உன்னால சமாளிக்க முடியாது, சீக்கிரங்க ரிலீஸ் பண்றது மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்றாரு. அதெல்லாம் மூளை இருக்கிறவங்க கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அவங்களும் அப்படியே வெளியே போக இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட கேங் உள்ள இறங்கி சும்மா தம்சம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே சீலிங் பிரின்சஸ் ஒரு பக்கம் சத்தமே இல்லாம அங்கிருந்து எஸ்கேப் ஆக இவனுங்க கலவரத்துல போட்டை வேற உடைச்சு விட்டுறானுங்க. தண்ணி பிச்சுட்டு உள்ள வந்துட்டு இருக்கு. நம்ம லீயும் எப்படியோ தட்டு மாதிரி அவரோட கட்டை கழட்டிட்டு வர நம்ம ஹீரோயின் நீ எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிருன்னு சொல்றாங்க. ஆனா ஆள் எப்படி கேட்பாரு. அவரும் அவங்களை அப்படியே காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் துள்ளிட்டு இருந்த டாங்லிங் பிரின்சஸ் கழுத்துலயும் இப்ப கத்தி வச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்மளும் இப்ப அப்படியே மாசா உள்ள வராரு. அவ எங்க இருக்கா? அவங்களும் அப்படியே வில்லத்தனமா சிரிச்சிட்டு அவ செத்துட்டான்னு சொல்ல நம்மளும் உண்மையிலேயே அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு உன்னை செல்லா சதைச்சிடுவோன்னு சொல்ல அவங்களையும் அப்படியே இழுத்துட்டு போயிடுறானுங்க. இந்த பக்கம் தண்ணி அடியில அப்படியே ஃபில் ஆயிடுது. நம்ம லீ ஒரு கையில நம்ம ஹீரோயினையும் வச்சுட்டு இன்னொரு கையில மேலையும் தட்டி காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இப்ப அதை நோட் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான் தரையை உடைச்சு அவங்கள காப்பாத்துறாங்க. ஆனா நம்ம லீயோட நிலைமை ரொம்பவே மோசமாய் அவர் அப்படியே உள்ள போக நம்ம பவுண்டி ஹண்டர் டக்குன்னு உள்ள குதிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவும் அவங்களை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்ப இந்த பக்கம் தண்ணியில குதிச்ச நம்ம பவுண்டி ஹண்டரும் அப்படியே தகன்னு மின்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் லேண்ட் ஆயிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் நம்ம பவுண்டி ஹண்டர் நம்ம லீய காப்பாத்தி கரைக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. அவரும் அவரு சின்ன வயசு விஷயங்களை தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவரோட அம்மா டாங்லிங்கோட க்ரௌன் பிரின்ஸ் 30 வயசுக்கு மேல வாழ மாட்டாங்க, அதனால நீ உன்னோட மிஷின் என்னங்கிறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. நம்ம குட்டிலையும் அப்ப என்னால திரும்ப டாங்லிங்க்கு வரவே முடியாதுன்னு கேட்க இந்த பக்கம் ஆள் கண் முழிக்கிறாரு. நம்ம பவுண்டி ஹண்டர் ஒண்ணு இல்ல நீ அமைதியா தூங்குன்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம பிரின்ஸ் அங்க தான் காட்டுறாங்க. லூஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி ஆள் பிரின்சஸ் திட்டார முக்கியம். பையோ வந்த உடனே நாங்க எஸ்கேப் போயிட்டேன். அவன் என் முகத்தை கூட பார்க்கலன்னு சொல்றாங்க.
ஆமா கிழிச்ச அவ எப்படியாவது உன்னை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். அதான் காட்டி கொடுக்க டாங்லிங்ல இருந்து ஒரு லூச வர பிடிச்சு வச்சிருந்தியே. ஆள் திரும்ப அப்படியே கிரிமினலா யோசிக்க ஆரம்பிக்கிறான். சீக்விங் ஐலாண்டர் சேர்ந்தவங்குது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இத நமக்கு சாதகமா பயன்படுத்திட்டு நான்சுவோட கிங்க மத்த ராஜ்யத்தோட சேர்ந்து தேங்க்யூவ நீ அட்டாக் பண்ண வைனாலும் சொல்ல. என்னது வாரன்னு சொல்லி அவங்க வாயை பொழக்கிறாங்க. என்ன வாயை பொழக்கிற? இவ்வளவு நடந்தோ அந்த பயோ உன்னை ஏத்துப்பா நினைச்சிட்டு இருக்கியா? தேங்க்யூவ காலி பண்றதா இப்ப நமக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு ஆள் அப்படி அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவரும் வெறி கொண்டு நம்ம ஹீரோயினை இப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. ஒரு தாத்தா அங்க இருக்காரு. இவரும் நம்மால் தான் போல. நம்ம ஹீரோயினுக்கு அறக்க பறக்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் என்னால முடிஞ்ச பெஸ்ட் நான் பண்றேன். ஆனா அவங்க முகத்துல இருக்கிற மார்க்க நிரந்தரமா அழிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்னு சொல்ல. அவங்க எல்லாரும் அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் நம்ம ஹீரோ கைய அப்படியே கெட்டியா பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. சீக்விங் நீ எப்படி இருந்தாலும் சரி என்னைக்குமே நீதான் என்னோட பிரின்சஸ். நான் என்னைக்குமே உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ஆள் ஒரு பக்கம் அப்படியே அழுதுட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம நான்சுவோட குயினை தான் காட்டுறாங்க. அவங்க அப்படியே கதறிட்டு கிங்க பார்க்க வர. என் சிஸ்டரும் அவளோட பையனும் இறந்துட்டதா சொல்லி தகவல் வந்திருக்கு. கண்டிப்பா இதுல ஏதோ மர்மம் இருக்கு. கிங் நீங்க தான் எனக்காக இதுல இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு அவங்க சொல்ல. இன்னொரு பக்கத்துல இருந்து ஆளுக்கு வேற ஒரு தகவலும் வருது. நம்ம சீலிங் பிரின்சஸ் தேங்க்யூ போனது நம்ம ஹீரோயினை கடத்த ட்ரை பண்ணதுல இருந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனது ஆள் டாங்லிங் பிரின்சஸ் லாக் பண்ணதுன்னு சொல்லி எல்லா விஷயமும் அவருக்கு தெரிய வர. சீக்விங் மேல அவ ஏற்கனவே கோவம் இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா எனக்கு என்னமோ இதுல வேற ஏதோ விஷயமும் மறைஞ்சிருக்குன்னு தோணுது நாள் சொல்ல. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பவுண்டி ஹண்டர் ஆள் நம்ம லீயே தான் பார்க்க வர்றாரு. மெடிசன் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதை அவருக்கு கொடுக்க ட்ரை பண்ண அவரு வேணான்னு சொல்றாரு. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? கஷ்டப்பட்டு உன் உயிரை காப்பாத்திருக்கேன். நீ என்னன்னா அசால்ட்டா திரும்ப செத்துலான்னு நினைச்சிய? நான் உடனே போய் ஆகணும். சரி சரி சீக்கிரம் நினைச்சு தானே ஃபீல் பண்றேன். அதெல்லாம் பையோ அவளை காப்பாத்திட்டான். சரி இந்த மெடிசன் எடுத்துக்கோன்னு சொல்லு. நீ கோல்டன் மெர்ஃபெக்ட் தானே? ஆள் லைட்டா சாக்காக அவரோட அசிஸ்டண்டும் கோல்டன் மெர்ஃபெக்ட்னா என்னன்னு கேக்குறாங்க. மூடிட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவரும் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கும். ஆனா முதல் ரெக்கவர் ஆகிற வழியை பாருன்னு சொல்ல. மெர்ஃபெக்ட்ங்கிறவங்க நான்சவோட ஒரு ட்ரைப்பை சேர்ந்தவங்க. அதுலயும் இந்த கோல்டன் மெர்ஃபெக்ட்ஸ் ரொம்பவே நோபலானவங்க நாள் சொல்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அவங்க எல்லாம் இறந்து 10 வருஷம் ஆகுது. அப்ப உன் எண்ணத்துல நீ தான் கடைசியா இருக்கியா? ஆளும் நீ விட்டா பேசிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே அவரு கைய பிடிச்சு செக் பண்ணு. உனக்குள்ள வேற ஏதோ ஒரு இல்லஸ் மறைஞ்சிருக்கு. அப்படின்னா நான் உடனே மெடிசனை மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. ஆளும் போறதுக்கு முன்னாடி யாருக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் எது ரிலீஸ் பண்ணி என்னால அசைய முடியலன்னு சொல்றாரு. பரவாயில்ல அப்படியே கடன் சொல்லிட்டு அவரும் கிளம்ப. இந்த பக்கம் நம்ம நான்சவோட கிங் ஒய்ஃபும் பையனும் போன சோகத்துல ஆள் ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காரு. ராஜ்யத்துக்குள்ள எல்லாமே இப்போதைக்கு கண்ட்ரோலா தான் இருக்கு. பையுக்கும் டாங்லிங் ராஜ்யத்துக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னமும் நிறைய குழப்பம் இங்க போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா அதுக்கு முதல் 4th பிரின்ஸுக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி கேபிட்டல்ல ரிப்போர்ட் பண்ண சொல்லி நம்ம தகவல் அனுப்பணும்னு சொல்ல. கிங்கும் அப்படியே பண்ணிடுங்கன்னு சொல்றாரு. ஆளும் பையுவை நினைச்சு கவலைப்படாத. என்ன பிரச்சனை இருந்தாலும் அவனுக்கான பொறுப்புகள்ல இருந்து என்னைக்குமே பின்வாங்க மாட்டான்னு சொல்ல. கிங்கும் லைட்டா சிரிப்பு போட்டுட்டு நல்லதுன்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நிலைமை இப்ப ஓரளவு ஸ்டேபிள் ஆயிடுது. ஆளும் உன்னை இப்படி பண்ணவங்கள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். இதை விட பல மடங்கு வழிய நான் உங்களுக்கு கண்டிப்பா தருவேன்னு அவரு சொல்ல. அவரும் அவரோட ஆளுங்களும் அப்படி அங்கிருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. நேரா சீலிங்க்கு தான் போறாரு. அவங்க பிரின்ஸும் வாசலையே காத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க கூட பேசிட்டு ஆளும் அப்படியே உள்ள போறாரு. சீலிங் பிரின்சஸ் ஒரு பக்கம் அடுத்து என்ன நடக்குமோன்னு சொல்லி பயத்துல காத்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம நான்காங்க தான் காட்டுறாங்க. அவங்களும் இப்ப சீலிங்ல தான் இருக்காங்க போல. அவங்க மெய்டு என்ன மன்னிச்சிடுங்க பிரின்சஸ், ஆனா உங்களுக்கு வெளியே போக அனுமதி இல்லைன்னு சொல்ல. சீலிங்கோட வர்ஷிப் ரிச்சுவல்ல கலந்துக்க தானே நான் இங்க வந்திருக்கேன். நான் என்ன கைதியான்னு அவங்க கேக்குறாங்க. சரி அண்ணனையாவது இங்க வர சொல்லு. ஆனா பிரின்சஸ் நீங்க 2 பேரும் தனியா மீட் பண்றது அவ்வளவு நல்லது இல்ல. அவங்களும் லைட்டா சோகமாயிட்டு சரி 4th பிரின்சஸையாவது வர சொல்லு. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றாங்க. 4th பிரின்சஸ் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண வரவே இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. நான்காங்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு அவ ஏன் வரலன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அப்படியே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. எல்லா பெரிய தலைங்களும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டுன்னு அவங்களோட முறையில அவங்களுக்கு வரவேற்பு நடந்துட்டு இருக்கு. நம்ம சீலிங் கிங் நான்காங் ரொம்பவே நல்லா ஆடுவாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு அதை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்க டயனோட கிங்கும் என்ன கிங் எப்படி கேட்டுட்டீங்க கண்டிப்பான்னு சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறாரு. அவங்களும் சூப்பரா டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க பார்வை ஃபுல்லா நம்ம ஹானான் மேலதான் இருக்கு. ஆளும் அவங்கள நேருக்கு நேர் பார்க்கிற தெரியும்
இல்லாம அப்படியே ஒரு மாதிரியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். டான்ஸ் முடிஞ்ச கையோட சீலிங் கிங்கும் பிரின்சியாங்கும் நான்காங்கும் சீக்கிரமாவே மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல நம்ம ஹீரோ இந்த அருமையான தருணத்துல நானும் பிரின்ஸுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு மூட்டைய அவர் ஆளுங்க உள்ள தூக்கிட்டு வராங்க. யாரான்னு பார்த்தா நம்ம டார்லிங் பிரின்சஸ். பையோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, எல்லாமே நான் இவன் சொல்லிதான் செஞ்சேன், இவனும் இவன் சிஸ்டம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு அவங்க சொல்ல நம்மளும் அப்படியே சீனா முன்னாடி வந்து நீங்க பண்ண வேலைக்கு வட்டியும் முதலுமா கொடுக்காம நான் விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் ஹானானும் அவரும் பேசிட்டு இருக்கதான் காட்டுறாங்க. அவ சியங்க கல்யாணம் பண்ணிக்க போறத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறிய நாள் கேட்க என்னால வேற என்ன பண்ண முடியும், உனக்கு சரின்னா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா நம்மால இருக்கிற பிரச்சனையில நம்ம டாங்லிக்கையும் பகிச்சுக்க கூடாது. அவங்க பிரின்சஸ நம்ம முதல் திரும்ப அனுப்பலாம், மத்தது அப்புறம் பார்த்து போன ஒரு சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை தான் காட்டுறாங்க. நம்ம பவுண்டி ஹண்டர் நம்ம லீயை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்க அவரும் நான் தான் சொன்னேன் என்ன போக விடுன்னு சொல்லி கதறிட்டு இருக்காரு. ஏண்டா உன்னை காப்பாத்த ஒரு மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நீ என்னன்னா போகணும் போகணும்னு சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் கம்முன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற அதே இடத்துக்கு தான் நம்ம லீயும் ஆள் கூட்டிட்டு வராரு. ஆனா உள்ள இருந்து நம்ம தாத்தா புது கெஸ்ட் எல்லாம் இப்போதைக்கு சேர்த்துக்கிறது இல்லைன்னு சொல்ல என்னது சேர்த்துக்க மாட்டியா, யோ தாத்தா கதவை திறக்கிறியா இல்ல உன் வீட்டை நான் பொழக்கட்டுமான்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே கல்லு வீச ஆரம்பிக்கும். நம்ம தாத்தாவும் கதறிட்டு அப்படியே வெளியே ஓடி வராரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பவுண்டி ஹண்டர் தான் ஆள் தாத்தாவை டார்ச்சர் பண்ண அவரும் அறக்க பறக்க அப்படியே வெளியே ஓடி வராரு. நான் தான் புது பேஷன்ஸ் சேர்த்துக்கிறது இல்லைன்னு சொன்னேன். பேஷண்டா யோ தாத்தா என்ன பாரியா, நான் தான் வெளியே வீசாங்க ஒரு விசித்திரமான கேஸ் கொண்டு வந்திருக்கேன், செக் பண்ணி பாரு உனக்கே பிடிக்குன்னு சொல்ல ஆளும் அப்படியே வெளியே வந்து நம்மளால பாக்குறாரு. 30 வயசு வரைக்கும் தான் இவனால வாழ முடியுமா, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சரி உள்ள தூக்கிடுவான்னு ஆள் சொல்ல நம்ம லீ வழக்கம் போல வேணான்னு தான் சொல்றாரு. உனக்கு இவரை பத்தி தெரியாது, நீ கேள்வியே படாத என்னென்னமோ டிசீஸ்க்கெல்லாம் இவரு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காரு, ஓ மட்டும்லாம் ஜுஜுபின்னு ஆள் சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. தூக்கத்திலேயே அவங்க அப்படியே பிளட்லாம் வாமிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம டாக்டரும் வந்து அவங்கள அப்படியே செக் பண்ணிட்டு கிளம்புறாரு. அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம பவுண்டி ஹண்டர் ஒரு பக்கம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம லீயோட அக்குபஞ்சர் பேண்ட்ஸும் ரிலீஸ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஆளும் தட்டு மாதிரி அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ண அப்ப தெரியத்தனமா பக்கத்துல இருந்து சவுத்துல போய் விழுந்துடுறாரு. அங்க பார்த்தா ஒரு சீக்ரெட் டோர். அவரும் அப்படியே அதுக்குள்ள போக நம்ம ஹீரோயினோட மெய்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவ இங்க என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே பெட் செக் பண்ண பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க மயக்கமான நிலைமையில இருக்காங்க. சீக்கிரம் உனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லி அவரும் அப்படியே பதற ஆரம்பிக்க எனக்கு தெரியும் அந்த பையன் இப்ப கூட உன்னை ஒழுங்கா பாத்துக்கல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, நான் சாக விரும்பல, உன் கூட இருந்து உன்னை பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே ஆள ஆரம்பிக்க கூசி இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு வரும். யாரன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே கத்திய வெளியெடுக்க நம்ம மெய்டு அவனை தடுத்துடுறாங்க. டேய் இவரு டாங்லிங்கோட க்ரூன் பிரின்ஸ், நம்ம பிரின்சஸ காப்பாத்தினது இவரு தான். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம டாக்டர் அங்க வர நீ இங்கனே பண்ற, நான் இவளோட பழைய ஃப்ரெண்டுன்னு ஆள் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு, அவங்க முகத்துல இருந்த மார்க்க பத்தி ஆள் கேட்க டாக்டரும் அதை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை மறைய வைக்க எனக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு ஹியூமன் ஸ்கின் தேவைப்படுது. ஆனா உயிரோட இருக்கிற ஒரு ஆள் கிட்ட இருந்து ஸ்கின்னை பிரிச்சு எடுக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அதை கேட்டு நம்ம லீ கொஞ்சம் கூட யோசிக்காம என்னோட ஸ்கின்னை எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுறாரு. ஆனா நம்ம தாத்தா இல்ல ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை, இந்த நேரத்துல ஸ்கின் எல்லாம் எடுத்தா அது நிலைமையை ரொம்பவே மோசமாக்கிடும், நம்மளும் நான் எப்படியும் சாகதான் போறேன், அதுக்கு முன்னாடி இவளுக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு போறேன்னு சொல்ல. ஆனா நம்ம டாக்டர் நீ என்னதான் சொன்னாலும் ஒரு உயிரோட என்னால விளையாட முடியாதுன்னு சொல்றாரு. ஆளும் டக்குன்னு கத்தி எடுத்து அவரு கழுத்துல வச்சுக்க, இப்ப மட்டும் நீ இதுக்கு ஒத்துக்கலனா நான் இங்கே செத்துடுவேன், சாகுறவன் சும்மா சாக மாட்டேன், டார்லிங் க்ரௌன் பிரின்ஸ் இங்க செத்துட்டாங்கிற தகவல் மட்டும் வெளியே தெரிஞ்சா அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்னாகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல நம்ம தாத்தாவும் சரி பண்றேன்னு சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம லீய சொக்காவை கழட்டி உட்கார வச்சிடுறாங்க. நம்ம பைலியும் வேணான்னு சொல்லி எவ்வளவு சொல்ல என்ன நினைச்சு நீ கவலைப்படாத, என்னோட இல்னஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒண்ணு, அதனால இந்த வேலை முடிஞ்ச உடனே நானும் இங்க இருந்து கிளம்பிடுவேன், இங்க நடந்தது சீக்கிரம்க்கு தெரிய வேணாம் ஆள் சொல்றாரு. அப்புறம் என்னோட ஊசன் சீலிங் பிரின்சஸ் கிட்ட தான் இப்ப இருக்கு, வாய்ப்பு கிடைச்சா அதை மீட்டெடுக்க ட்ரை பண்ணு, ஒருவேளை இனிமே நம்ம சந்திக்கவே முடியாத ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அது சீக்கிரம் கிட்ட ஒப்படைச்சிடுன்னு ஆள் சொல்ல டாக்டரும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஸ்கின்னை அப்படியே பிரிச்செடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆளும் அப்படியே வழியில பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே கட் பண்ணா நம்ம சீலிங் பிரின்சஸ் தான் காட்டுறாங்க.
நம்ம ஆளுங்களை வச்சு டைம்க்கு ஃபுல்லா நம்ம தேடியாச்சு, ஆனா எங்கேயுமே பிரின்சஸ கண்டுபிடிக்க முடியல. அந்த பைலி அவளை அப்படியே எங்கதான் மறைச்சு வச்சிருப்பான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் மண்டை காஞ்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹனன் கிட்ட எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, நீ ரெடியாருன்னு சொல்றாரு. ஆனா ஆள் ரொம்பவே தயங்குற மாதிரி தெரியுது. இந்த வாய்ப்பை விட்டுட்டீனா அதுக்கப்புறம் இது நினைச்சு நீ உன் வாழ்க்கை ஃபுல்லா வருத்தப்படுவ. ஆளும் சரின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம நான்காங்க தகவல் வருது. ஹனன் உங்களை தனியா மீட் பண்ணு சொல்லியிருக்காரு, தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பு. செயல ஒரு ஸ்பை மறைஞ்சிருக்காங்க, அவங்களும் அந்த விஷயம் தெரிஞ்சதான் அதை சொல்லிட்டு போற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் சீலிங் பிரின்சஸ்க்கும் தகவல் வருது. அப்படி தனியா மீட் பண்ணி அவங்க என்னதான் பேச போறாங்கன்னு நம்மளும் தெரிஞ்சுக்க வேணாமன்னு அவங்க சொல்ல இந்த பக்கம் சீலிங் கிங்க தான் காட்டுறாங்க. ஆள் அவங்க இடத்துல இருந்து வரக்கூடிய வித்தியாசமான ஒரு சாண்ட் மியூசிக்கை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சாண்ட் ஒர்க்ஷிப் ரிச்சுவல் இன்னும் 3 நாள்ல சரியா அதுக்கான நேரம் வந்துடும், அது வரைக்கும் நீங்க உங்க டைத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. எல்லாம் தயாரா இருக்குன்னு அவருக்கு தகவல் வருது. நம்மளும் நீ தெரியுமா போ பாத்துக்கலாம்னு சொல்ல நம்ம ஹானானும் அப்படிங்கிறது கிளம்புறாரு. சீலிங் பிரின்சஸும் மறைஞ்சு நின்று அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்க. வந்தவர் சிட்டிக்கு வெளியே இருக்கிற ஏதோ ஒரு சீக்ரெட் பிளேஸ் மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள போறாரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சீலிங் பிரின்சஸும் அப்படியே உள்ள போக இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஒரு வழியா அவங்க கான்சியஸ்க்கு வந்துடுறாங்க. அவங்களும் இது என்னடோ இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஒன்னொன்னா கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்க. அவங்க முகத்துல இருந்து அந்த மார்க்கும் இப்ப அடையாளம் தெரியாம மறைஞ்சிட்டதை அவங்க நோட் பண்றாங்க. நம்ம டாக்டர் ஹியூமன் ஸ்கின் யூஸ் பண்ணி நான் அதை கவர் பண்ணிருக்கேன், இனிமே யாராலையும் அதை பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. யாரோட ஸ்கின்னு அவங்க கேக்குறாங்க. அது உன்னோட பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்பு. நம்ம பவுண்டி ஹண்டர் கிட்ட யாருன்னு கேக்குறாங்க. அதான் 30 வயசுக்குள்ள சாக போறேன்னு சொன்னானே அவன் தான். நாங்க வேணான்னு தான் சொன்னோம், ஆனா அவன் கடைசி ஆசை அது இதுன்னு சொல்லி இப்படி பண்ண வச்சுட்டான். அவங்களும் டக்குன்னு நம்ம லீயே தேடிட்டு அங்கிருந்து கிளம்ப போறாங்க. ஆனா ஆள் தடுத்துடுறாரு. அவன் எப்பவும் இங்கிருந்து போயிட்டான். அந்த போட்ல இருந்து உன்னை காப்பாத்துனது கூட அவன் தான், ஆனா அவனை நான் தான் காப்பாத்தினு ஒரு சொல்ல அப்படியே மைண்ட் வாய்ஸ்லயே சீக்கிங் உண்மையிலேயே உனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சுதான் நாங்க வந்தோம், ஆனா கடைசியில அவனை காப்பாத்துற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்டும் இப்ப எப்படி அங்க வர பிரின்சஸ் கண் முடிச்சிட்டீங்களா? அவங்களும் நம்ம ஹீரோ எங்கன்னு கேக்குறாங்க. பிரின்ஸ் சீலிங்கோட சாண்ட்ரிச்சுவல கலந்துக்க போயிருக்காரு. அந்த பிரின்சஸ்க்கு சரியான பாடம் கத்து தரவும் தான் நாள் சொல்ல அதை கேட்டு அவங்களும் லைட்டா சாக்காகிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் அந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ள போன நம்ம ஹானான தான் காட்டுறாங்க. நம்ம நான்காங் அங்க அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவரை பார்த்து லைட்டா குசியா போயிட்டு நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேக்குறாங்க. ஆனா ஆளு என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன்னு கேட்க ஒன்றெல்லாம் பேசுறதே வேஸ்ட்னு சொல்லிட்டு நான் சீலிங் பிரின்ஸையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாங்க கண்டிப்பா ஒரு ஹாப்பியான லைஃப வாழுவோம், நீயும் உனக்கான ஒரு வாழ்க்கையை தேடிக்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக ஆள் டக்குன்னு அவங்கள தடுத்து அப்படியே கட்டி பிடிச்சிருக்கிறாரு. இந்த பக்கம் இவங்க பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்கிற அதே நேரத்துல நம்ம சீலிங் பிரின்சஸ் ஓ அவ்வளவு லவ்வா, அப்ப இங்கேயே கடைசி வரைக்கும் இருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டோரை லாக் பண்ண அவங்களும் பதற ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வர பிரின்சஸ்க்கு ஒரு பக்கம் கதி கலங்க ஆரம்பிக்குது. இது எங்க சீலிங், எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா உன்னால இங்கிருந்து வெளியே போக முடியாதுன்னு சொல்றாங்க. நம்மளும் மது நீங்க இந்த வெளியே போறியான்னு பாருன்னு சொல்லிட்டு அவரு காட்ஸ் அனுப்பி வைக்க அவங்களும் அந்த பெல்ட்டில அடிச்சு எப்படியும் சமாளிச்சிடுறாங்க. ஆனா நம்மளே இப்ப களத்துல இறங்குறாரு. அவரு பவுச தாங்க முடியாம அவங்களும் வாங்கி கட்டிக்க நம்ம ஹீரோவும் அவ்வளவு சாதாரணமா உன்னை கொண்டுடுவேன்னு நினைக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிட்ட வராரு. அப்ப கூட அந்த கிரிமினல் பிரின்சஸ் சாகிறதா இருந்தா நம்ம சேர்ந்தே சாகலான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு டிராப் ஆக்டிவேட் பண்ணி விட 2 பேரும் அப்படியே கீழே போயிடுறாங்க. அந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமா புதைய ஆரம்பிக்குது. நம்ம ஹானானும் எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே வர பையோ நம்ம அப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க யாராவது இருக்காங்களான்னு பார்க்க போறாங்க. ஆனா சீலிங் பிரின்ஸ் அதுக்குள்ள அவங்கள துரத்திட்டு அங்க வந்துடுறான். அவங்க 2 பேரும் அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் அவங்க பார்டர்ல அவங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒரு பயங்கரமான பிளாஸ்ட போட்டு சீலிங் பிரின்ஸ் லைட்டா கதி கலங்க வைக்க ஆளும் அவங்கள அப்படியே வாய பொழந்துட்டு பாக்குறான். நீ இங்க என்ன பண்ற? என்ன பிரின்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது போலேன்னு சொல்லிட்டு சரி இதோட அவங்கள துரத்துறத நிறுத்திக்கங்கன்னு சொல்ல ஆள் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவான்னு கேக்குறான். அவங்களும் அசால்ட்டா சிக்னல் கொடுக்க அங்க புதைஞ்சிருந்த சில பாம்பு அவங்க ஆளுங்க வெளியெடுக்கிறாங்க. அது சீலிங்கோட வாழை அப்படியே வெடிச்சு சதற விடுது. சீக்விங் நீ என்ன எங்க மேல வார் டிக்ளேர் பண்றியா நாள் கேட்க அப்படிதான் வச்சுக்கேன், அப்ப மட்டும் உன்னால என்ன பண்ண முடியும்னு அவங்க கேக்குறாங்க. ஆளும் கடுப்பாயிட்டு அவங்கள அப்படியே போட்டு தள்ள வரான். நம்ம அசிஸ்டண்டும் அவர் ஆளுங்களோட களத்துல இறங்க நம்ம ஹானான் நான்காங்க காப்பாத்துறங்கிற பேர்ல அங்க ஒரு பயங்கரமான ஃபைட்டே நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வெறி கொண்டு வர நம்ம ஹீரோயினும் அப்படியே களத்துல இறங்குறாங்க. 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட்டே நடக்குது. அவங்களும் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வேற லெவல் பண்றாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் யாங்கும் அடங்காம வெறி கொண்டு அவங்கள அட்டாக் பண்ண
ஆள் அவங்களோட ஊசங்க அட்டாக் பண்ணி 2 பேருமே அப்படியே அங்கிருந்து பறந்துட்ட மாதிரி காமிச்சதோட அவன் தடுமாறி திரும்ப நிக்கிறான். நம்ம ஹீரோயினை போட்டு தரலான்னு பார்க்கும் போதுதான் டக்குன்னு சில ரோப்ஸ் வந்து அங்க சுருகுது. நம்ம சீக்கிரங்க அசால்ட்டா அதை பிடிச்சு அப்படியே இழுக்கிறாங்க. திரும்ப சில பாம்ஸ் வெடிச்சு சதுரி அந்த செவரை அப்படியே துவம்சம் பண்ண ஆளும் கதறிடுறான். போதும், இதோட நிறுத்து. நான் நிறுத்தணும்னா சீலிங் பிரின்சஸ் இப்பவே இங்க வந்தாகணும். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ மாட்டிட்டு இருக்கிற அந்த சீக்ரெட் பிளேஸ் தான் காட்டுறாங்க. ஆளுக்கு லைட்டா மயக்கம் தெரியுது. இது என்ன இடம்? எங்க பழைய கிங் புரட்சிக்காரங்களை அடைச்சு வைக்கிறதுக்காக உருவாக்குன ஜெயில் தான் இது. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. உள்ள வரவங்களால வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் இப்ப இங்க வந்துடுறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியா இங்கதான் வரேன்னு சொன்னாரு. ஆனா அந்த இடத்தோட டோர் இப்ப ஸ்டெக் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயினும் அதை பிளாஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்க ஆளுங்களும் பாம செட் பண்றாங்க. அந்த கதவை அப்படியே வெடிச்சு சதுரிட்ட மாதிரி காமிச்சதோட உள்ள இருந்த சீலிங் பிரின்சஸ் வெளிச்சத்தை பார்த்துட்டு தடுமாறி அப்படியே அந்த இடத்தை நோக்கி போறாங்க. வெளியே பார்த்தா நம்ம ஹீரோயின் உனக்கு எப்படி எதுவும் ஆகல, நீ எப்படி இங்க வந்தன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கதற முக்கியம். அவங்கள எட்டி மிச்சிட்டு நம்ம ஹீரோவும் இப்ப இங்க வராரு. மயு இவ்வளவு நம்பாத, இவ ஒரு ஐலாண்டர். இவ முகத்துல அந்த மார்க் கூட இருந்துச்சுன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோயின் என்னமோ உளறிட்டு இருக்க, ஏதாவது தண்ணி கிண்ணி போட்டிருக்கியான்னு கேக்குறாங்க. நான் பார்த்தேன், எப்ப பார்த்தேன்னு அவங்க கேட்க அன்னைக்கு உனக்கு கடத்திட்டு போயிருந்தப்ப வாய மூடுன்னு சொல்லிட்டு நம்ம சீலிங் பிரின்ஸும் இப்ப அப்படியே அங்க வர நம்ம ஹீரோ அவளே அவ வாயால ஒத்துக்கிட்டா. இப்ப நான் என்ன பண்ணட்டும்னு கேக்குறாரு. பிரின்ஸ் யாங்கோ ஃபோர்த் பிரின்சஸ் எங்க வாழை டேமேஜ் பண்ணிட்டான், அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு நாள் சோறம். நம்ம ஹீரோவும் என்னது கணக்கு முடிஞ்சிருச்சான்னு கேட்க ஐயோ அவளை பத்தின மிகப்பெரிய ரகசியத்தை நாங்க மறைச்சு வச்சிருக்கோங்க, மறந்துடாத. ரகசியமா என்ன சொல்லு, நானும் கொஞ்சம் கேக்குறேன்னு சொல்ல. அப்படியே எபிசோட் 26 முடியுது. விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிற நம்ம ஃபேட்ஃபுல் லவ்ல அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோ இவனுங்களை எப்படி சமாளிக்க போறாரு, நம்ம ஹீரோயினை பத்தின ரகசியங்களை அவங்க எப்பதான் கண்டுபிடிக்க போறாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.